மத்தேயு 13:44 வாசிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். இங்கே ஆண்டவர் கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஒரு அடித்தளமான ஒரு சத்தியம். இதை விளங்கி கொள்ளனா கிறிஸ்தவ வாழ்க்கையே தப்பாக போயிடும் பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை விளங்கினாதான் அந்த நல்ல தேவன் என்னெல்லாம் செய்கிறாருன்றத நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாகி மாறுகிறது. இந்த நல்ல தேவன் நமக்கு எப்படி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பதின் மூலமாய் எப்படி ஆண்டவர் நமக்கு அவர் நல்லவர் என்பதை ருசிக்க நமக்கு உதவி செய்கிறார் என்பதை தான் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதை எப்படி செய்கிறார்னா, இங்கே நம்ம வாசிக்கிறது போல தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உபயோகப்படுத்தி, அல்லது இப்படி சொல்லலாம், ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ள தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த ராஜ்யத்திலிருந்து அவருடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதுதான் லூக்கா 12:31 பார்க்குறோம். ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றார். அப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து இயேசுவை என்னுடைய வாழ்க்கையின் ராஜாவாக, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து அவர் தான் ராஜா. இயேசுவை ராஜாவாக வைக்கும்போது அவரை தேடுறேன், அவருக்கு பிரியமானதை செய்கிறேன், அவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன். இப்படிப்பட்ட எனக்கு இந்த இயேசு என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஒரு ராஜாவாக மாறுகிறார். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இயேசுவை ராஜாவாய் வைப்பதை மனுஷன் தன் வாழ்க்கையில் புறக்கணிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, புறக்கணிக்கிற மனுஷனுக்கு மறுபடியும் இயேசு ராஜாவாக இருப்பதுக்கு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுத்து, அந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, எந்த மனுஷன் புறக்கணிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு அவர் வந்து ராஜாவாக மாறி நம்மளை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாய் நமக்கு இருப்பதை அவர் காண்பிக்கிறார். இப்படி தான் ஆண்டவர் எல்லா மனுஷனுடைய தேவையை சந்திக்கிறவர். மனுஷன் தேவைக்காக பல இடங்கள் ஓடி போகிறான். என் தேவை இங்கே போனால் சந்திக்காதா, இவங்க என் தேவையை சந்திக்க மாட்டாங்களா, அவங்க எனக்கு என் தேவைகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இப்படி மனுஷன் பாருங்க எல்லா இடமும் போகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்ற தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவர் ராஜாவாக இருந்து நமக்குள்ள நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பதுக்கான வேலைகளை அவர் செய்கிறாராம். கவனிச்சு பாருங்க, நம்ம வாஸ்தவ வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவைகளை சந்திப்பதுக்காக, நம்மளை மீட்டெடுப்பதுக்காக, நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்குவதற்காக இயேசுநாதர் என்ன செய்கிறார்னா, எல்லாவற்றையும் விட்டு, அதான் கவனிக்கிறோம், ஒரு நிலத்தை வாங்கணும்னு ஒரு மனுஷன் முன் வரும்போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் கொள்ளுகிறான். இப்போ கவனிச்சு பாருங்க, இயேசுநாதர் உங்களை தம்முடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு தன்னையே அவர் நமக்காக கொடுத்து காட்டுறாரு. உன்னை நான் எவ்வளோ விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக பார்க்கறதுனால நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பூலோகத்தில் நமக்காக வாழ்ந்து நமக்காக ஜீவனை விட்டு நம்முடைய தண்டனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனைகளிலிருந்தெல்லாம் நாம் தப்பு வைக்கப்பட இயேசுநாதர் அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்துறார். அதை தான் இங்கே சொல்றார், பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தை கொள்ளுகிறதுக்கு சமமாக இருக்கு. ஒரு நிலத்தை வாங்கணும்னா ஒரு மனுஷன் எவ்வளோ எல்லாத்தையும் அவன் 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 தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. சும்மா எளிதாக வாங்க முடியாது. அது போல தான் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வர, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு இயேசுநாதர் எல்லாவற்றையும் அவர் நமக்காக விட்டு கொடுத்து தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனை மீட்டெடுப்பதற்கான கிரயத்தை இயேசு கிறிஸ்து செலுத்துகிறார் பாருங்க. அதை செலுத்துறதுனால தான் நீங்கள் எபேசியர் 1 கவனிச்சிங்கன்னா எவ்வளோ விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மளை வர்ணிக்கிறாரு அப்படின்றத நம்ம விளங்கி கொள்வோம்னா, ஒவ்வொரு நாளும் எதை ஆசைப்படுவோன்னா, இந்த இயேசு எனக்கு ராஜாவாக இருக்க,
இவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கேன், எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விலைக்கிரயத்தை கொடுத்து என்ன வாங்குறாரே. பாருங்க 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்றும். கவனிச்சு பாருங்க, என்ன காட்டுறாரு? உனக்குள்ள இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருதயத்துக்குள்ள அவர் ராஜாவா இருக்கும்போது அங்க சொல்றாரு, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று நமக்கு காட்டுவதற்காக. நல்லா விளங்கிக் கொள்ளணும். சும்மா ஒன்றும் அவரு விளக்கரையும் கொடுக்கல, நம்மளை மீட்டெடுக்க சொல்றாரு. உனக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று நீ அறிந்து கொள்வதா. There is a riches that God has kept inside your heart. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா நன்மைகளையும் உண்டாக்கக்கூடிய இடம் அது என்பதை தேவன் அறிந்தாங்க. சொல்றார், அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு என்பதை விளங்கிக் கொள்வதற்காக தான் இயேசுநாதர் என்ன செய்கிறார்னா எல்லா கிரயத்தையும் நமக்காக அவர் செய்து பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்றாரு எப்படி நம்மளை அவர் மீட்டுக்கொள்வதற்கு என்னெல்லாம் கிரயம் செலுத்துறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே 20ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்றாரு நம்மளை மீட்டுக்கொள்வதற்கு என்னெல்லாம் கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத அங்கே சொல்றாரு பாருங்க. 20ஆம் வசனம் வாசிப்போமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை. நல்லா கவனிங்க, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதை காட்டுவதற்காக இயேசுநாதர் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா, உங்களை என்னையும் கிரயம் செலுத்தி ஆண்டவர் மீட்டுக்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு அவர் ராஜாவாக இருந்து காட்டுறாரு. உன்னை இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு ஏன் கொண்டு வர? ஏன்னா அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்பதை நீ அறிந்து கொண்டு வாழ்வதற்காக. நல்ல கவனிங்கள், இந்த ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்படிப்பட்ட மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று எனக்கு காட்டுவதற்காக, அந்த அறிவோடு நான் வாழ்வதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா எல்லா விளக்கிரயத்தையும் கொடுத்து நம்மளை மீட்டு கொள்றாரா. இதை புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் பாருங்க எப்படி ஆண்டவர் தேவையை சந்திப்பார், எப்படி நம்மளை விடுவிப்பார், இதெல்லாம் அறிந்து கொள்ளாமல் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று எனக்கு காட்டுவதற்காக என்னுடைய ராஜாவாக என்னுடைய ஆண்டவராக என்னை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சு காட்டுறாரு. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று உனக்கு நான் காட்டுவதற்காக உங்களை என்னைய மீட்டெடுக்க அவர் விளக்கரையும், அந்த விளக்கரை என்ன, தன்னையே ஜீவ பலியாய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நமக்காக மறித்து, வேற எதுக்காக அவர் மறிக்கல? மனுஷனுக்காக, மனுஷனுடைய பாவத்துக்காக, மனுஷனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையான ஐஸ்வர்யம் இன்னது என்பதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்வதற்காக. ரட்சிப்பு அடையலனா, தேவ ராஜ்யத்துக்குள்ள வரலனா, இயேசுவை ராஜாவாக நீங்க வைக்கலனா, இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்பதை நான் அறிந்து கொள்ளாம வாழ்றேன். அறிந்து கொள்ளாம வாழும்போது இந்த தேவன் என் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர் என்கிற வெளிச்சம் இல்லாம என் தேவைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி அலசலிப்பட்டு வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து வாழ்கிற நிலைகள் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகுது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறேன்றதை காட்டுவதற்காக விளக்கரையும் செலுத்துறார். நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. இவ்வளோ மகிமையான இந்த, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, மகிமையின் ஐஸ்வர்யம்னா இந்த சூப்பர் ரிச்சஸை, இந்த விலையேற பெற்ற ஒரு என்ன சூப்பரான ஒரு காரியத்தை மனுஷனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. இதை பார்க்குற ஒரு மனுஷன் தான் இயேசுவை தான் வாழ்க்கையில் ராஜாவாக வைப்பான். அவருடைய ராஜ்யத்தில் இருப்பதை ரொம்ப பெருசாக நினைப்பான். அந்த ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தையே
தேடுகிற ஒரு மனுஷனா இருப்பான். அந்த மனுஷனுக்கு கர்த்தர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. பாருங்க, ஆதாம் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஏதேன் தோட்டம் தாருன்னு கேட்டானா? அவனுக்கு காட்டுறாரு, உன்னை நான் எவ்வளோ விலையேற பெற்றவனா இருக்கிறேன், வச்சிருக்கிறேன், உனக்குள்ள எப்படிப்பட்ட மகிமையான ஐஸ்வர்யம் இன்னது என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக அவன் என்ன பண்றாரு, தேவன் தம்முடைய சாயல்ல உண்டாக்கிட்டு மனுஷனோடு உறவாட, மனுஷனோட நேரம் செலவழிக்க தேவன் என்ன பண்றாரு, நான் மற்ற எந்த சிருஷ்டிப்போட நேரத்தை செலவழிக்கிறதை காட்டிலும் மனுஷனோட நேரத்தை செலவழிப்பதை தான் தேவன் விரும்பினார். பாருங்க, அதுக்காக என்ன செய்யறார், மனுஷனுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறார். அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கின பிறகு மனுஷனை தான் சாயல்ல உண்டாக்கி கொண்டு அவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் விடுகிறார். பார்க்க வைக்கிறார். கர்த்தர் உண்டாக்குனதெல்லாம் பார்க்கறான். பார்க்கும்போது அவனுடைய கண்களுக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு. இந்த மகிமையான காரியத்தெல்லாம் மனுஷனை பார்க்க வைக்கிறார். நல்லா கவனித்து பாருங்க. ஒரு மனுஷனுக்காக, ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, 4 நதிகளை உண்டாக்கி, பொன் விளைகிற பூமியை உண்டாக்கி, இதெல்லாம் நீங்க வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சுன்னா 8ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்றாரு. ஒரு மனுஷனுக்காக, அவனுக்காக எல்லாத்தையும் உண்டாக்கி அவனுக்கு காட்டுறாரு, உன்னை நான் எவ்வளோ விலையேற பெற்றவனா நான் ட்ரீட் பண்றேன் அப்படின்றத ஒரு மனுஷன் விளங்கி கொள்ளும்போது ஆண்டவரை தேடாம கர்த்தருடைய ராஜ்யத்தையே தேடுகிற அந்த எண்ணத்தை விட்டு ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா அவரை தேடும் போது அவர் எனக்குள்ள என்ன மாதிரி மகிமையான வேலைகளை ஆண்டவர் செய்கிறாரு, எவ்வளோ சூப்பரான வேலையை எனக்குள்ள இருந்து செய்வதற்காக ஆண்டவருடைய ராஜ்யத்தையே தேடுங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அது சொல்லிட்டு அவங்க சொல்றாரு, அந்த மகிமையான இடத்த அவனுக்கு கொடுத்து அவனுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் செய்து ஆண்டவனை கொண்டு அங்கே வைக்கிறாரு. வச்சுட்டு அவன்கிட்ட பார்த்து சொல்றாரு. பாருங்க, அங்கே 16ஆம் வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னார். பின்னும் தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். அங்கே சொல்றாரு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு அவன் கையில் ஒரு வேலையை கொடுக்குறாராம். என்ன வேலைன்னா, பண்படுத்தவும் பராமரிக்கிற ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்குறாரு. பாருங்க, 15ஆம் வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது ரொம்ப முக்கியமான வேலை. பாருங்க, அவனை கொண்டு வந்து அவனுக்காக என்ன மாதிரிலாம் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி எப்படிப்பட்ட அருமையான நிலையில் மனுஷன் வாழணும் என்பதை காட்டுவதற்காக அவனுக்காக தேவன் தன்னையே விளக்கரையமாய் கொடுத்து மீட்டெடுத்து இப்போ அவனுக்குள்ள இந்த மகிமையான ஐஸ்வர்யம் இன்னது என்று தேவன் அவனுக்கு விளங்கி கொள்வதற்காக காட்டுறாரு. அந்த ஏதேன் தோட்டத்தை அவனுக்காக உண்டாக்கி சொல்றாரு, இந்த ஏதேன் தோட்டம் தான் உனக்கு எல்லாத்தையும் உன் வாழ்க்கைக்கு உற்பத்தி செய்கிற இடம்பா. உனக்கு மாத்திரம் இல்லை, உன் தலைமுறைக்கு உற்பத்தி செய்கிற இடம். அதனால இந்த இடத்த நீ என்ன செய், நீ பண்படுத்தி காத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. கவனிச்சு பாருங்க, இந்த பண்படுத்தி காத்துக்கொள்ளுன்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற அந்த காரியத்தின் மேலதான் பிசாசு கண்ணு வைக்கிறான். பாருங்க, இந்த பிசாசு என்ன செஞ்சான், இவனை அந்த தோட்டத்தை விட்டு, எந்த தோட்டம் அவனுக்கு நல்லதை உண்டாக்குதோ, ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுதோ, அவனுக்குள்ள மகிமையான ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இடமா இருக்கோ, அந்த இடத்த பிசாசு ஏவாளை வஞ்சித்து அவன் மறுபடியும் சொல்றது பாருங்க, கவனம் செலுத்துகிற இடம் அந்த தோட்டத்தை முக்கியப்படுத்துறான். அந்த தோட்டத்தை விட்டு அவனை வெளியே அனுப்புவதற்கான, ஏன்னா அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போனால் தேவன் இவர்களோட நேரம் செலவழிக்க முடியாது, இவர்கள் தேவனோட நேரம் செலவழிக்க முடியாது, வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். இதெல்லாம் அறிந்திருக்கிற இந்த பிசாசு வஞ்சிக்கிறவன் என்ன பண்ணுறான், தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே அனுப்புவதற்கான, ஆண்டவர் சொன்னார் எந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னால் அந்த கனியை போய் புசிக்கிறான். பாருங்க, புசிப்பதுக்கான விதத்தில் மனுஷனை தேவனை விட்டு பிரிப்பதுக்கான வேலையை பிசாசு செஞ்ச உடனே
3ஆம் அதிகாரம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, அந்த தோட்டத்தை விட்டு 23ஆம் வசனமோ 24ஆம் வசனம் பாருங்க சொல்கிறாரு. ஆதியாகமம் 3:24, 23-24 சொல்லுது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்குக்கு கேருபீன்களையும் வீசிக்கொண்டு இருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். நல்லா கொஞ்சம் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வேலையை செய்து, இப்போ ஒன்று நடக்குது, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பின உடனே அந்த தோட்டத்தில் இருக்கிற நன்மையை அனுபவிக்க முடியாதபடி ஆன வேலைகளை பிசாசு செய்கிறான். இங்கே பாருங்க, அனுப்பிட்டானா. இங்கே நீங்கள் நீங்கள் 1 கொரிந்தியரில் வந்தீங்கன்னா, இங்கே ஆண்டவர் 2 கொரிந்தியரில் கவனிச்சு பாருங்க, மறுபடியும் இதே வேலையை தான் செய்கிறாரு. பிசாசு அனுப்புகிற வேலையை செய்கிறான், ஆனால் ஆண்டவர் அவனை உள்ளே கொண்டு வருகிற வேலையை செய்கிறார். இந்த இடத்துல நம்ம கவனிச்சோம், பிசாசு எப்படி தேவன் அவனுக்கு கொடுத்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவதுக்கான வேலையை செஞ்சான். இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? உள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை செய்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அங்கே சொல்லியிருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை ஏது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி. நல்லா கவனிங்க, 14-15 சொல்றாரு, எதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டு இந்த 16ஆம் வசனம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி. மறுபடியும் அங்கே ஒரு என்ன, எதெல்லாம் பிசாசு நம்மளை தேவனை விட்டு எடுப்பதுக்கான வேலையை செய்கிறானோ அதெல்லாம் காட்டுறாரு. காட்டிட்டு சொல்றாரு, நான் விளக்கரையமா என்ன கொடுத்தது காரணம்னா, மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய. அதெல்லாம் கவனித்து பாருங்க, நான் மறுபடியும் அவர்களுக்குள்ள உலாவி அவர்களோட தங்கி இருந்து. இப்போ இங்கே ஒன்று கவனிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, எப்படியாவது மனுஷனுக்குள்ள மறுபடியும் இருக்கணும், வாழணும், அவனோட நேரத்தை செலவு, அவனோட தங்கி இருக்கணும். பிசாசு என்ன செய்கிறான்? எப்படியாவது நம்மளை விளக்கணும், எப்படியாவது வஞ்சித்து எதையாவது பண்ணி தந்திர சூழ்ச்சிகள்லாம் பயன்படுத்தி அன்றைக்கு ஆதாமை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறான். தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறான், ஏன்னா அது அவங்களுக்கு நல்ல இடம், நல்ல விளைவுகளை கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, இன்னைக்கு மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலமாக நல்ல அமைப்புக்குள்ளே கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் மறுபடியும் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணி, நான் உலாவி, நான் தங்கி இருந்து நம்மளை என்னவா ஆக்குறாருன்னா, தேவன் தங்கும் ஜீவனுள்ள ஆலயமாக நம்மளை மாற்றுறாரு பாருங்க. இந்த வேலையெல்லாம் ஆண்டவர் செய்கிறார், ஏன்னா உன்னை காட்ட விரும்புகிறாரு, நான் உனக்கு தேவனாய் உனக்கு ராஜாவாக இருக்கும்போது உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக நான் உன்னோட கூட இருக்கிறேன்றதுக்கு, அதை காட்டுறதுக்காக தான் இவ்வளோ வேலை செய்கிறாரு. நான் எத்தனை முறை விலகி போனாலும் மறுபடியும் எனக்கு உணர்த்தி, இப்படி சபை கூடி வரும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்குற இடத்துக்கு என்னை கொண்டு என்னை உணர வச்சு காட்டுறாரு, மறுபடியும் நான் உன்னோட வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் மறுபடியும் உனக்குள்ள உலாவ விரும்புகிறேன், உனக்குள்ள தங்கி இருக்க விரும்புகிறேன், உன்னை தேவன் தங்கும் ஜீவனுள்ள ஆலயமாக மாற்ற விரும்புகிறேன். அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, மறுபடியும் உன்னை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை நான் செய்கிறேன் பண்ணுறாரு. இதெல்லாம் எங்கே செய்கிறாருன்னு கவனிச்சு பாருங்க. நான் உங்களோட வாசம் பண்ணி உங்களோட உலாவி நான் உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் தேவன் தங்கும் ஆலயமாக மாற்றி, இதெல்லாம் எங்கே செய்கிறாருன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் செய்கிறாரு. நல்லா கவனிக்கணும், உங்கள் இருதயத்தை ஆண்டவர் என்னவா மாற்றுறாருன்னா
ஒரு தேவன் தங்கும் இடமாக, தேவன் உலாவுகிற இடமாக, தேவன் உங்களோட பேசுகிற இடமாக, தேவன் உங்கள் இருதயத்தை மறுபடியும் எப்படி அந்த ஏதேன் தோட்டம் நல் விளைவுகளை உண்டாக்குச்சோ அப்படி நல் விளைவுகளை உண்டாக்கக்கூடிய இருதயமாக நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதுதான் நீங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த பண்படுத்தவும் பராமரிக்கவும் கொடுத்த வேலையை முக்கியப்படுத்தாமல் போனதுனால என்ன நடந்துச்சு பாருங்க. தேவனை விட்டு தேவன் வந்து தங்கி அவனுக்குள்ள உலாவி அவனோட பேசி அவனோட நேரம் செலவு பண்ணக்கூடிய காரியத்தை பிசாசு கெடுக்கிறான். கெடுத்ததினால தேவன் உண்டு பண்ணின ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறுவதற்கான வேலை அங்க நடந்தது பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உனக்காக விளக்கரையத்தை கொடுத்து நம்முடைய சரீரத்தை மீட்டு கொண்டு நம்முடைய ஆத்துமாவின் மூலமா நம்முடைய சரீரத்தின் மூலமா தேவனை மகிமைப்படுத்தணும். ஏன் சொல்றாருன்னா, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நீ அறிந்து கொள்வதற்காக உனக்குள்ள இதெல்லாம் வச்சிருக்கிறம்பா. இதை விளங்கி கொண்டு நீ வாழ்வதற்காக ஆண்டவர் என்ன சொல்ற, நான் மறுபடியும் வரேன், உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன், உனக்குள்ள உலாவ விரும்புகிறேன். உன்னை மறுபடியும் எப்படிப்பட்ட நிலமாக மாற்ற விரும்புனா, எப்படிப்பட்ட இடமா மாற்ற விரும்புகிறார்னா, ஏதேன் தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்பும். அது எப்படி மாறுது, எங்கே எப்படி நடக்குதுன்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் அதை செய்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த வார்த்தையில் பார்க்கலாம் பாருங்க. ஏன்னா 23ஆம் வசனம் பாருங்க. எல்லா காவலோடும் என்ன வார்த்தையை ஆதாமுக்கு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரோ நம்ம கவனிச்சோம் பார்த்தீங்களா? ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்றாரு, அவனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் விட்டுட்டு கர்த்தர் சொன்னார், பண்படுத்தவும் காக்கவும் கூடிய ஒரு வேலையை கொடுத்த. அதே தான் இங்கேயும் சொல்றாரு பாருங்க. இப்போ நமக்குள்ள வந்து உலாவி நமக்குள்ள தங்கி என்ன நம்முடைய சரீரத்தை நம்முடைய வாழ்க்கையை தேவன் தங்கும் ஜீவன் உள்ள ஆலயமாக மாற்றிட்டு உங்க இருதயத்தை அப்படி ஆண்டவர் உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக மாத்துகிறதுனால, உங்க இருதயத்தை ஒரு ஏதேன் தோட்டமா கர்த்தர் பார்க்கறதுனால, அங்கே அந்த இருதயத்துக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்பதை நான் அறிந்து வாழ்வதற்காக அதே வார்த்தையை தான் இங்க சொல்றாரு பாருங்க. 23ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, அன்னைக்கு ஆதாமுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அவன்கிட்ட அந்த வேலை தான் கொடுத்தார், காத்துக்கொள்ற வேலை, பண்படுத்துகிற வேலை. ஏன்னா ஆண்டவர் மனுஷன் காட்டுற, உன்னை மீட்டெடுத்து உன் இருதயத்துக்குள்ள வந்து தங்குற தேவனாய் அவர் இருக்கும்போது, இந்த இருதயத்துக்குள்ள வந்து இயேசுநாதர் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம இடம் கொடுப்போம்னா, நிச்சயமா என்ன நிலையில் இன்னைக்கு நம்ம இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஏதேன் தோட்டமாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். அந்த ஏதேன் தோட்டத்தில் குறைவே கிடையாது. இந்த இருதயத்துக்குள்ள இயேசு இருப்பார்னா, இந்த இருதயத்துக்குள்ள இருந்து வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விளைவுகளையும் அவர் உற்பத்தி செய்ய தான் 23 சொல்லுது பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள், அதில் இருந்து ஜீவ ஊற்று. அல்ல, நீங்க வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே அங்கிருந்து தான் புறப்படுது. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இருதயத்துக்குள்ள காவல் வைத்து காத்துக்கொள்ள கூடிய ஒரு அறிவை கொடுக்கிறார். இது ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று அறிந்து கொள்ளக்கூடிய இடம். இந்த தேவன் நமக்குள்ள மகிமையான தேவன், வல்லமையான தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து நம்முடைய வாழ்க்கைய ஒரு அற்புதமான ஏதேன் தோட்டமா மாற்ற. நான் கேட்கிறேன், இந்த இருதயத்தை மதிக்கிறேனா? இந்த இருதயத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துவான? நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில எவ்வளோ பெரிய காரியமாக நம்ம என்ன எவ்வளோ பெரிய காரியத்தை எதிர்கொண்டாலும், நான் சொல்கிறேன், அதை காட்டிலும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன விளைவுகளை உற்பத்தி செய்யணுமோ அதற்கான ஜீவ ஊற்ற, அதற்கான பதிலை, அதற்கான விளைவுகளை கர்த்தர் உங்களுக்கு பிறப்பிக்கக்கூடியவர். அதெல்லாம் சொல்கிறாரு, காத்துக்கொள். அப்போ இந்த தேவனுடைய வசனங்கள், இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்காக விளக்கரையும் கொடுத்து எனக்குள்ள இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று எனக்கு கர்த்தர் காட்டுவதற்கு ஏதுவா என் இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்றாரு. இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது என் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று, ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உண்டாக்கின எல்லா நன்மையான விளைவுகளையும் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே கொண்டு வரலான்றாரு. ஆனால் மனுஷன் பாருங்க, இருதயத்தை தான் மதிக்கிறது இல்லை. இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு
அதை தியானித்து. சபைக்கு எதுக்கு வரோம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சபையில் வேற என்ன பண்ணுறோம்? தேவனுடைய வார்த்தையை பேசும். இந்த வார்த்தையை கொண்டு போய் இருதயத்தில் வைப்போனா? நான் சொல்கிறேன், இந்த வசனம் காட்டும் தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ முக்கியம். எனக்காக தம்மையே விலக்கிரயமாய் கொடுத்து நம்மளை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறாரே, இந்த தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று எனக்கு இந்த தேவனுடைய வசனம் காட்டிக்கிட்டே இருக்கு. அதை காட்ட காட்ட என் இருதயத்துக்குள்ள எல்லா காவலோடும் பண்படுத்தவும் காக்கவும் கூடிய வேலையை நான் செய்கிறேன். செய்யும்போது வாழ்க்கை என்னென்ன காரியங்களில் ஏதேன் தோட்டம் போல இல்லையோ, நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு ஏதேன் தோட்டமாக கர்த்தர் மாற்ற முடியும். ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குன்னு போய் தேடினு கூடாது. உங்கள் இருதயம்தான் கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஏதேன் தோட்டம். அமெரிக்காவுக்கு தான், ஆப்பிரிக்காவுக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி கண்டுபிடிக்கிறதுக்குண்டான வேலைங்க செய்கிறாங்களா? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் வந்துடுவார், அவருடைய வருகை வெளிப்பட்டுரும் பாருங்க. அதில் ஆண்டவர் சொல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. உன் இருதயத்தே ஒரு ஏதேன் தோட்டமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மாற்றுவதுக்கான வேலையை செய்கிறாரு. அந்த வேலையை செய்வதுக்காக விளக்கரையும் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு. ஆண்டவர் நம்முடைய ராஜாவாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு சொல்கிறாரு, உனக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று நீ அறிந்து கொள்வதற்காக உன் இருதயத்தை எல்லா காவலோட காத்து. இந்த கேட்குற ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீர் என்னுடைய இருதயத்தை ஒரு ஏதேன் தோட்டம் போல மாற்றுவதுக்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீர் எப்படி எனக்குள்ள இருந்து கிரியை செய்ய, உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவரே நீர் என்னோட தங்கி இருக்கணும், நீர் எனக்குள்ள உலாவணும், நீர் என்னோட ஆண்டவரே கிரியை செய்கிறத நான் இதெல்லாம் இந்த இருதயத்துக்குள்ள அனுபவிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிந்து விளங்கி கொண்டு வாழும்போது, தேவன் வரும்போது எனக்கு தெரியும், இந்த இருதயமாகிய ஜீவ ஊற்றிலிருந்து எல்லா நன்மையான விளைவுகளை கர்த்தர் எனக்கு கொண்டு வருவார் என்பதை நான் அறியும் போது என் தேவைகளுக்காக எங்கேயும் போய் நிற்கிறது இல்லை. எனக்கு தெரியும், என் தேவன் என் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட விதத்தில் இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம வைக்கிறோமா? இல்லை இந்த இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் எல்லா கவலையும் என்ன சந்தேகத்தையும் கொண்டு போய் நிரப்புறதுக்கு தான் இருதயத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். எல்லா கவலையும் எல்லா பாரத்தையும் எல்லா கசப்பையும் வெறுப்பையும் தோல்விகள் எல்லாம் கொண்டு போய் இந்த இருதயத்துக்குள்ளே வைக்கிறோம். அதான் சொல்கிறேன், காவல் காத்து உங்கள் இருதயத்துக்குள்ளே நல்லதை கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா இந்த இருதயத்தின் மூலமாக தான் கர்த்தர் எனக்கு எல்லா நல் விளைவுகளை தேவன் உண்டு பண்ணுகிறார். அப்போ நம்ம கவனித்து பாருங்கள், நானும் என் இருதயத்தில் நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போய் வைக்கணும். கர்த்தர் என் இருதயத்தை ஒரு ஏதேன் தோற்றம் மாதிரி ஏதேன் தோட்டத்தை போல உபயோகப்படுத்த விரும்புகிறாரு. உங்கள் குடும்பத்துக்குள்ளே அதை நீங்கள் செய்யணும், உங்கள் தலைமுறைக்கு அதை செய்யணும். பாருங்கள், உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பொறுப்பு ஒரு பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்கள். இதெல்லாம் நம்ம செய்ய கவனமாக இருப்போம்னா நம்முடைய இருதயம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயமும் ஏதேன் தோட்டத்தின் நிலத்தை போல அந்த இடத்தை போல கர்த்தர் மாற்றுகிறாராம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறார் பாருங்க, எப்படி இருக்குன்ற பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க. நல்லா கவனிங்க, சொல்கிறார் பாருங்க, இந்த வார்த்தை எங்கே இருக்கணுமா? என்ன வார்த்தை? மகிமையான தேவன் எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து என்னை மீட்டெடுக்க தன்னையே விலக்கிரயமாய் கொடுத்து இன்றைக்கு என்னை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு சொல்றாரு, உனக்குள்ள எப்படிப்பட்ட விதத்துல நான் இருக்கிறேன்றதை அறிந்து கொள்ளணும். உனக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கிறேன்றதை கொஞ்சம் பார்ப்பா. மகிமையான ஐஸ்வர்யம் இன்னது என்பதை நீ அறிந்து வாழக்கூடிய ஒரு என்ன சிந்தனை உள்ள ஒரு மனுஷனாய் இருக்கக்கூடிய விதத்திலும் இருதயத்தை மாத்து. இருதயம் எப்படி இருக்குன்னா ஒரு தேவனுடைய ஏதேன் தோட்டம் போல ஆண்டவர் மாற்ற தான் சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கு நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் என்ன கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும்
எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டின் நிழற்காலிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களிலும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளினாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டப்பட்டு இருக்கிற துறவிகளையும் நீ நட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது நீ அடிமைப்பட்டு இருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படம் பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு சொல்ற. இதெல்லாம் உன் பிள்ளைக்கு சொல்லணும், உன் குடும்பத்தில் சொல்லணும், படுக்கும் போது சொல்லணும், எழும்பும் போது சொல்லணும், வெளியே போகும்போது சொல்லணும். இப்படி இருதயத்துக்குள்ள இதை வச்சு காவல் காக்கணும்ன்றாரு. என் இருதயத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டம் போல மகிமையான ஐஸ்வர்யம் மின்னது என்கிற காரியத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி தரணும் பாருங்க. ஒரு பெற்றோர், ஒரு குடும்பம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் இருதயத்துக்குள்ள வைப்பதுக்கான வேலையை நம்ம செய்யணும் பாருங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. பெற்றோருக்கு அது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க. வெறும் நான் என் வாழ்க்கையில் என் இருதயத்தில் கொண்டு போய் வார்த்தையை வைக்கிறது மாத்திரம் இல்லை, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற குடும்பம், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை வைக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுடைய இருதயத்தில் கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ணுவாங்க பாருங்க. ஈஸியாக அதை பிடிச்சிப்பாங்க. கவனிச்சு பாருங்க. பிள்ளைய பார்த்து நீங்க ஒரு தவறான வார்த்தையை சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு டக்குன்னு ரிப்ளை கொடுக்குறான் பாருங்க. பிள்ளைங்களை சில நேரம் கழுதன்னு கூடுவாங்க பாருங்க. அவன் உடனே சொல்லுவான், கழுதையை பெற்ற அம்மா நீ தானே அப்படின்றான். எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? உடனே இன்ஸ்டன்டாக லேர்னிங் பிள்ளைங்கிட்ட ரொம்ப குயிக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல விஷயத்தை பிள்ளைங்க கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தேவனுடைய வசனத்தை அவன் இருதயத்தில், உன் இருதயத்தில் வைக்கிறது மாத்திரம் இல்லை, கொண்டு போய் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய இருதயத்தில் அந்த வசனத்தை வை. சொல்லணும். வசனத்தினால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தர் எப்படிலாம் நம்ம தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உனக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று நீ விளங்கி கொண்டு வாழ்வதற்கான விதத்தில் இயேசு உன் ஆண்டவராக இருக்கிறார். உனக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். நம்மளை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நம்ம அவரை தேடணும். இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா நல் விளைவுகளையும் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாத்தையும் அங்கேருந்து உற்பத்தி செய்கிறார். அன்னைக்கு ஆதாம் தவறுனா, பண்படுத்தவும் காக்கவும் தவறுனா, ஏசுனா தவறி போன மனுஷனுக்காக வந்து ஆண்டவர் மறுபடியும் அவனுக்குள்ள வாசம் பண்ண, அவனுக்குள்ள உலாவ, அவனுக்குள்ள இருந்து தன்னுடைய நேரத்தை ஆண்டவர் செலவு பண்ண, அவனுடைய சரீரத்தை, நம்முடைய சரீரத்தை தேவன் தங்கும் ஜீவ ஆலயமாக மாற்றி இப்போ சொல்றார், உனக்காக இப்படிப்பட்ட வேலையை செய்யறதுக்காக நான் என்னையே விளக்கரையமாக கொடுத்துருக்கிறேன்ப்பா. கொடுத்தது மாத்திரம் இல்லை, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று நீ அறிந்து வாழக்கூடிய, அறிவோட வாழக்கூடிய விதத்தில் உன் இருதயத்தை எல்லா காவலோட காத்துக்கொள். இந்த இருதயத்துக்குள்ள எந்த கெடுதியும் போக விட்டுறாத, எந்த பொல்லாப்பும் போக விட்டுறாத. என் வார்த்தையை கொண்டு போய் உன் இருதயத்தில் வை. அவர் சொல்றாரு, நீ கட்டாத வீடுகளை கொடுப்பேன், நீ நட்டாத பலனை உனக்கு கொடுப்பேன், ஒளிவ மரம் அந்த பலனை உனக்கு கொடுப்பேன், திராட்சை தோட்டத்தினுடைய விளைவுகளை கொடுப்பேன், நீ சாப்பிட்டு திருப்தியாக இருப்ப. இதெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. இருப்ப உன்னை இதெல்லாம் நீ செய்யும் போது உன் நினைப்ப, கர்த்தரை அடிமைப்பட்டிருந்த என்ன இன்னைக்கு சுதந்திரமாக்கி இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் என்னை வாழ வைத்திருக்கிறாரே. இந்த தேவனை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை தேடி அவரை நம்முடைய வாழ்க்கையில் முன்வைக்கும் போது நான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த தேவனால் என்னுடைய தேவைகளெல்லாம் நிச்சயமாய் சந்திக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இந்த தேவன் உங்கள் தேவையெல்லாம் சந்திக்க முடியுமா? அப்போ கவனம் செலுத்த வேண்டிய இடம் இருதயம் பாருங்க.
ஒரு சம்பவத்தை வாசித்தம் பாருங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓரல் ராபர்ட்ன்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவருக்கு ஒரு மாமா இருந்தாராம், அங்கிள் இருந்தாராம் பாருங்க. அவர் ஒரு வயல் நிலம் வச்சுருந்தாராம். அதில் இந்த பீச் ஃப்ரூட்டுன்னு வாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரேரான ஃப்ரூட்டு, சில இடத்துல தான் அது வரும் பாருங்க. அமெரிக்காவில் அவர் ஒரு இடத்துல அவங்க வச்சுருந்த அவங்களுடைய நிலத்தில் இந்த பீச் ஃப்ரூட்டை உற்பத்தி செஞ்சாராம் பாருங்க. உற்பத்தி செய்யும்போது அவ்வளோ ருசியாக இருக்குமா அந்த பீச் ஃப்ரூட்டு. அந்த பழத்தை வாங்கிறதுக்கு எத்தனையோ ஸ்டேட்லேருந்து ஆட்கள் வந்து குவிவாங்களாம். ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து அவருடைய வயல் நிலத்தில் இந்த பழத்தை வாங்கிறதுக்காக ஜனங்க வந்து குமிஞ்சு கிடப்பாங்களாம். அப்போ சொல்கிறார், நான் சின்ன பையன் அதன் மூலம் போய் பார்ப்பேன். பார்க்கும்போது எங்கள் மாமாவுடைய நிலத்தில் அந்த வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஜனங்க வந்து ஜேன்னு நின்றுக்கிட்டு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போவாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு. சொல்ல இப்படி நல்லா இருந்தார், இப்படி நல்ல வசதியாக பெரிய அளவில் எங்கள் அங்கிளை கடவுளை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு அவர் அதே இடத்துக்கு அவங்க அங்கிள் வைத்திருக்கிற நிலத்துக்கு போனாராம். போனால் ஒரு வீக்கெண்ட் போனால் நினச்சிட்டு போகிறாராம், இன்றைக்கி என்ன எவ்வளோ கூட்டம் இருக்குமோன்னு தெரியலையே, எப்படி இதெல்லாம் நம்ம அவரை போய் பார்க்க போகிறோம், அவரோட எப்படி நேரம் செலவழிக்க நமக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியலையேன்னு போகிறாராம் பாருங்கள். போனால் விரிச்சோடின்னு இருக்கான், ஒருத்தரையும் காணுமா, ஒரு ஆளுக்குற வரலையா. அப்போ இவர் போய் அவங்க மாமாவை பார்த்து கேட்டார், என்ன ஆச்சு, எப்போ வந்தாலும் இங்கே ஜேன்னு கூட்டம் இருக்கும், இன்றைக்கி என்ன கூட்டமே இல்லை அப்படின்னாராம். அப்போது அந்த ஓரல் ராபர்ட்டுடைய அங்கிள் சொன்னாராம், நான் வந்து வியாபாரத்தை செய்கிறதுக்கு கவனம் செலுத்திட்டு பழத்து மேலே மாத்திரம்தான் நான் என்ன பண்ணேன், கவனத்தை வச்சேன். மரத்தை பண்படுத்தணுன்றதில் நான் கவனம் செலுத்தலை. அதனுடைய விளைவு உடனே தெரியல. பல வருஷத்துக்கு பிறகு அந்த மரம் இந்த பீச் ஃப்ரூட்டை விளைவு செய்ய முடியாமல், உற்பத்தி செய்ய முடியாமல், விளைச்சலை கொடுக்க முடியாமல் போன பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நிலத்துக்கு இதை வாங்கிறதுக்கு ஒருத்தரும் வரல. அவர் சொல்கிறாரு, நான் பழத்தின் மேலே கவனம் வச்ச அளவுக்கு மரத்தை பண்படுத்தணும்னு கவனம் வச்சுருந்தேன்னா எனக்கு விளைச்சல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்குமேன்றாரு. நீங்கள் நல்லா பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையும் இப்படி தான். இருதயத்தின் மேலே இதுதான் நம்ம மரம். இருதயம் தான் இந்த மனுஷனுடைய இருதயம் ஒரு மரம் மாதிரி. வேண்டிய எல்லா கனிகளையும் உற்பத்தி, இந்த இருதயத்தை பண்படுத்துகிற வேலையை ஒரு மனுஷன் செய்வானா? நான் சொல்கிறேன், நிச்சயமாக எல்லா காலகட்டத்திலும் கர்த்தர் கனி கொடுக்க வச்சுக்கிட்டே இருப்பார். என்னைக்கு இந்த இருதயத்தை கவனம் செலுத்த விடுறோமோ உடனே அதனுடைய ரியாக்ஷன் தெரியாது. எப்படி ஒரு மரத்தில் கனி கொடுக்குற மரம், அந்த மரத்தை பண்படுத்தி காக்கிற வேலையை செய்கிறத நம்ம செய்யாமல் போகும்போது உடனே ரியாக்ஷன் வராது. பல வருஷத்துக்கு பிறகு கனி கொடுக்குற நிற்கும், அதனுடைய விளைவுகளை அனுபவிக்க முடியாது. சொல்கிறாரு, அப்படி தான் ஆச்சு. இது கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான் பாருங்க. மற்ற எல்லாத்துக்கும் கவனம் செலுத்துவோம், எல்லா இடத்துக்கும் போகிறது, நேரத்தை கொடுக்கறது, எல்லாத்துக்கும் பண்ணுறது, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம். ஆனால் மனுஷனுடைய இருதயம் கர்த்தர் எல்லாம் காவலோட காக்க சொல்றாரு. அந்த இருதயத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டம் போல மாற்ற விரும்புகிறாரு. இந்த இருதயத்திலும் தான் என் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். இந்த இருதயத்துக்கு ஒரு மனுஷன் நேரம் கொடுத்து பண்படுத்தி காக்கிற வேலையை இந்த வசனத்தை கொண்டு செய்வான்னா நிச்சயமாக ஆண்டவர் அந்த மனுஷனை காட்டுவார். எத்தனை தேவைகள், எத்தனை நெருக்கடி வந்தாலும் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று, நன்மையான விளைவுகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இதை செய்வார்னு? ஆமென். அப்போ கவனம் செலுத்த வேண்டிய இடம், ஆண்டவர் வந்து தங்கி உலாவி நம்மளோட நேரம் செலவழிக்கிற விரும்புகிற இந்த இருதயத்தை காவல் காக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இருதயத்தை எல்லா காவலோடும் நான் காத்து கொள்ளணும். அதுக்கு தான் வசனம், அதுக்கு தான் இப்படி ஐக்கியம். இன்னைக்கு ஏன் சபை கூடி வரும்? இருதயத்தை காவல் காக்கணுன்ற ஒரு அறிவை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ளே தான் எல்லா என்ன கெடுதியும் பிசாசு கொண்டு போய் வைக்க விரும்புகிறான். அவனுக்கு இடம் கொடுக்காம, இல்லை ஆண்டவரே எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் காத்துக்கொள்கிறேன். ஏன்னா என் இருதயத்திலிருந்து தான் நீர் ஜீவ ஊற்ற புறப்பட பண்ணுகிறீர். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய இருதயத்தில் என்ன வருது? ஜீவ ஊற்று வரணும், வேற ஊற்று வரக்கூடாது. நல்ல ஊற்று, நல்ல என்ன ரிசல்ட் வரணும், கெடுதியான ரிசல்ட் வரக்கூடாது.
கெடுதியான ரிசல்ட் வருதுன்னா என் இருதயத்தை காக்கிற பண்படுத்துகிற வேலையை இந்த வசனத்தின் மூலமாக நான் செய்யலை. தேவனை என் ராஜாவாக வைக்கலை. அவர் உலாவி, அவர் தங்கி, அவர் எனக்குள்ள தேவன் தங்கும் ஜீவ ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த மகிமையான ஐஸ்வர்யம் இன்னது என்று எனக்குள்ள என் இருதயத்துக்குள்ளே உணர்ந்து நான் வாழாத போது எல்லா கெடுதியும் எல்லா தவறுகளையும் வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்கிறேன். இந்த இருதயத்திலிருந்து அந்த தவறுகளெல்லாம் பிறப்பிக்கிறேன். ஆனால் காவலோட காப்பனா, பண்படுத்துவனா, ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நன்மையான எல்லா நல் ஊற்றையும் நல் விளைவுகளையும் கர்த்தர் நம்முடைய இருதயத்திலிருந்து பிறப்பிக்கிறவர். இப்படி தான் நம்ம தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார் பாருங்க. எங்கெங்கேயோ பார்க்குறோம், நம்ம இருதயத்தை கொஞ்சம் பார்த்தோம்னாலே நம்ம தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். கையை சொல்லி என் இருதயத்தை கவனம் செலுத்தினா என்ன பண்ணப்படும்? என் தேவைகள்லாம் சந்திக்கப்படும். தேவை வர நேரத்தில் இருதயத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? இந்த மகிமையான ஐஸ்வர்யம் இன்னதென்று சொல்லியிருக்கிறாரே, இந்த மகிமையான தேவன் எனக்குள்ள உலாவுகிறாரே, இவர் எனக்குள்ள இருக்கும்போது என் வேலை இல்லை, என் தொழில் இல்லை, நான் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஜீவ ஊற்று புறப்படும். அற்புதமான விளைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் நம்ம கட்டளையிடுவார். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் எங்களுக்குள்ள நீர் தங்கவும் உலாவவும் எங்களை நீர் ஆண்டவரே வாசம் பண்ணுகிற ஜீவன் உள்ள ஆலயமாக மாற்றுவதற்கு எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே நீர் கவனம் செலுத்தும்படி இன்றைக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வருகிற எல்லா தேவைகள் எல்லா சவால்களிலும் ஒன்று நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று ஆண்டவரே வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் எங்கள் இருதயத்தின் மூலமாய் நீர் ஆண்டவரே வெளிக்கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னைக்கு கேட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் வேற எதையும் வைக்காம தேவனுடைய வார்த்தையும் தேவன் எங்களை எவ்விதமாய் உம்முடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறீர். நீர் ஆண்டவரை எங்களுக்காக செய்த விளக்கிரயங்களெல்லாம் நாங்கள் எண்ணி பார்த்து எங்கள் இருதயத்தை நாங்கள் எல்லா காவலோடு காத்துக்கொள்ள பண்படுத்த பரிசுத்தமுள்ள தேவனே, இன்னைக்கு கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களை உம்முடைய ஆண்டவரே நாமத்துக்கு மகிமையாக எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து வாழ சத்திய வசனத்தினால நாங்கள் காத்து ஆண்டவர் எங்கள் இருதயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் இருதயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் வைக்க விரும்புகிற காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி தான் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன தேவையோடு வந்திருந்தாலும் இன்னைக்கு கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் நம்பி தங்களுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு போய் வைக்கட்டும். அவங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படட்டும் ஆண்டவரே. வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆண்டவரே நல் ஊற்றுகளை நல் விளைவுகளை பிறப்பிக்கிற ஜீவ ஊற்றா இருக்கட்டும். அவருடைய இருதயம் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாறட்டும் ஆண்டவரே. எல்லா நன்மையும் எல்லா ஆண்டவரே மனுஷனுக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்துச்சு. அது போல இன்றைக்கு எங்க எல்லாருடைய இருதயமும் கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்க இருதயத்தை ஒரு ஏதேன் தோட்டம் போல மாற்றி எல்லா நல் விளைவுகளையும் எங்க வாழ்க்கையில் நாங்க பெற்று உமக்கு மகிமையாய் நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனம் எல்லாம் உண்மையான விதத்தில் எங்களுக்குள்ள கிரியை செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.